உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்தியால அதுவும் குஜராத்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் கடந்த 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கு செல்றத நிறுத்தி இருக்காங்க. இதுல குஜராத் முதலிடத்திலையும் உத்தரப்பிரதேசம் 2வது இடத்துலயும் இருக்கு. இத நான் சொல்லல, அரசாங்கம் பாராளுமன்றத்துல கொடுத்த தகவல் தான் இது. ஏன் இந்த பிள்ளைங்க பள்ளி படிப்பை நிறுத்தினாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த NEP 2020 ஒண்ணு வந்துச்சு, நியூ எஜுகேஷன் பாலிசி, இல்லைன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இத ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண சில மாநிலங்கள் இருக்கு. அந்த பட்டியல்ல வரக்கூடிய மாநிலங்கள்ல குஜராத்தும் இருக்கு, உத்தரப்பிரதேசமும் இருக்கு. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக இத்தனை போர்க்கொடியை தூக்கியது? இவ்வளவு பிரச்சனைகள், இத்தனை அழுத்தங்கள் ஒன்றிய அரசு நம்முடைய மாநில அரசிற்கு கொடுத்த பின்பும் ஏன் நம்மளுடைய முதலமைச்சர் விடாப்பிடியாக நான் நியூ எஜுகேஷன் பாலிசியை என்னுடைய தமிழ்நாட்டில் வருவதற்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா, அதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் இதுதான். நியூ எஜுகேஷன் பாலிசி வந்துச்சு அப்படின்னா முதலில் அது பிள்ளைகளை பள்ளிக்கு வருவதை தடுக்கும். ஏன் அப்படின்னா, 3வது கிளாஸ் பிள்ளைக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு, 8ஆம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு, 10, 12 நமக்கு தெரியும். ஓகே, 3ஆம் வகுப்பு பிள்ளை பொது